ஹாய் गाइस. ஹாய் गाइस. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா லோனாத்தா அட்ராசிட்டிஸ். கரெக்ட்டா? ஆமா. அந்த பாலகான்னு ஒரு அம்மா வந்து ஃபேமஸ் ஆச்சுல. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளால பிராங்க் பண்ண முடியல இல்லை பிராங்காக தான் போட்டுட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராசிட்டிஸாக ட்ரை பண்ணுறோம். எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. நம்ம தான் நடிக்க போறா, எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. ட்ரை பண்ணலாம். ஓகே ட்ரை பண்ணுங்க. என்னடி ஏன் இப்படி பண்ற? ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா? என்ன ஆத்தா? அம்மன்டா. அம்மனா? சரி சரி. எந்த ஊர் அம்மனு? எந்த ஊர் இல்ல, நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் பாலகா. அது முருகன் டைலாக்ல. ஐயோ ஆத்தாவை சந்தேகப்படுறியா நீ? சரி சரி அது இருக்கட்டும். இவன் வேலையே பார்க்க மாட்டா வீட்டுல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல, திருத்தலாம்ல அவள. ஐயோ அவ குழந்தை பாலகா. எனக்கு வந்து அனைவரும் குழந்தைகளே, சிறுவர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் குழந்தைகள். அதுவும் பொண்டாட்டி ரொம்ப சின்ன குழந்தை. அவளுக்கு நான் இப்பதான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாலகா. அவள் 20-30 வருஷத்தில் கற்றுக்கொள்ளுவாள். சரியா? அடிக்கிறத மட்டும் முன்னாடியே கத்து கொடுத்தீங்க. போட்டு அடி. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். பிஞ்சு கை வச்சுட்டு வேலை பார்க்க முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு அந்த பிஞ்சு கை வச்சுட்டு நல்லா சுழி நடிக்கிறோம்? அது செல்லமா தட்டுங்கள் பாலகா. செல்லமா தட்டுங்கள். குழந்தைகள் திட்டுவது அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. சரியா? அப்ப டெய்லி அடி வாங்கணும். சரி அது கூட இருக்கட்டும். வாரத்துக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்றாத்தா. என்ன அதையாவது கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம்ல? ஆமா தடுக்கலாம். எதுக்கு தடுக்கணும் பாலகா? எதுக்கு தடுக்கணும்? வேண்டாம், அவள் சின்ன குழந்தை, அவள் ஆசைப்படுவாள். அவளுக்கு வாரத்துக்கு 4 ட்ரெஸ் வாங்கி கொடு, தப்பில்லை பாலகா. இன்னைக்கு ஒரு ஆர்டர் கூட நீ போட்டேனால் அவள் சந்தோஷப்படுவாள். பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துவள் தான் புருஷ லட்சணம் பாலகா. ஆர்டர் போடுறியா? என்ன பாலகா பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஆத்தா கேட்டுட்டு இருக்கிறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ரெஸ்பான்ஸ் பண்ணு. ரெஸ்பான்ஸ்லாம் ஆத்தா பேசுது, என்ன பண்ண? ஆத்தாக்கு தெரியாத மொழி இல்லடா. இந்த மரியாதைலாம் குறையுது. எனக்கு எல்லாரும் குழந்தைகளே. 90 வயசு கிழவனை கூட நான் வாடா போடா என்று சொன்னேன். அவன் என்னை வாடா போடா என்று சொல்கிறாய் அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் எனக்கு குழந்தைங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? அது இருக்கட்டும். எல்லா மொழிகளும் தெரியும்னு சொன்னீங்க, இப்ப சொன்னது அப்படியே சைனீஸ்ல சொல்லு பாப்போம். வேற கேள்வி கேளு. ஆத்தாக்கு தெரியல. சரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற சொன்னீங்க, ஒரு 10 கோடி என் போன்ல போட்டு கொடுக்குறேன். ஆத்தா கொடுப்பேன். ஆத்தாட்ட கேளுங்க, நான் காசு அள்ளி கொடுப்பேன். கொடுக்குறேன். போன் எடுத்து கொடு. ஐயோ ஆத்தாக்கு நெட் இல்ல பாலகா, நெட் ரீசார்ஜ் பண்ணி விடு, நான் 10 கோடி கொடுக்குறேன். டைம் ஆகுது. கொடு. இப்ப என்ன? இல்ல பாலகா, நீ ஏதோ தப்பு செஞ்சிருக்க. ஆத்தா நல்லவன், தூய்மையானவன், சுத்தமானவனுக்கு மட்டும்தான் கோடியை அள்ளி கொடுப்பா. உன்னை திருத்த வேண்டியது இருக்கு பாலகா. திருத்தி விட்டு உன்னை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உனக்கு கோடி இல்ல லட்சம் கூட கொடுப்பேன். கோடிதான் பெருசு. சரி சரி அது இருக்கட்டும். சரி அது இருக்கட்டும். நான் கூட கேட்டவன் நல்ல பிள்ளைன்னு தான் நீ உடம்புல வந்திருக்கு. இவ அக்கௌண்ட் போட்டு என் பொண்டாட்டி அக்கௌண்ட்க்கு அவள் கேட்கட்டும், நான் கொடுக்கிறேன். இப்ப நீ உள்ள போனா சிரிப்பு காட்டாத பாலகா, டென்ஷன் ஆயிருவேன். அந்த பணம் போகுது பாத்தியா, அந்த பணத்துடன் உன்னை துணை பணமாக அனுப்பி விடுவேன். நரேன் நான் வந்துட்டேன்டா. என்னாச்சு நரேன்? வேலை செய்ய மாட்டோம், உனக்கு ட்ரெஸ் வேணும். வந்துட்டேன்டா. வந்துட்டாதான் தெரியுமே. கேளு பாலகா, கேள்வி கேளு. என்ன கேள்வி கேட்கணும்? என்ன வேணா கேளு, ஆத்தா சொல்லுவேன். ஆத்தா எல்லா யூனிவர்சிட்டில எல்லா டிகிரி பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணணும்? கேள்வி கேட்காத பாலகா. கேள்வி கேளு. தெரிஞ்ச கேள்வியா கேளு. சரி குடு. அதை இல்லை, கருவேப்பிலை குடு. அட இது இல்லையடா பாலகா, பெரிய பெரிய இலையாக இருக்குமே அதை குடு. அதுதான் டங்க் ஸ்லிப் ஆகி விட்டது. குடு.
நல்லா கடிக்கவே இல்லையே. ஏன் துப்பிட்ட? நல்லா தானே இருக்கு. கசக்குதுடா, கசக்குது பாலகா. கசக்கதான் செய்யும். கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொண்டு வா. சர்க்கரை எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு ரோனாத்தா மாதிரியே நடந்துக்கிறேன்னு வாயெல்லாம் கசக்குது பாலகா. கேமராவை கட் பண்ணிட்டு தண்ணி கொண்டுட்டு வா, கண்டினியூ பண்ணிக்கலாம். சரக்கடிக்க விட மாட்டா. ஆமா, விட மாட்டா. என்ன பண்றது? உலகமே இப்ப போதைக்கு நோக்கி போயிட்டு இருக்குது பாலகா. அது எல்லாம் இந்த ஆத்தா திருத்தி ஒரு வழிக்கு கூட்டிட்டு வருவேன் பாலகா. கூட்டிட்டு வந்து என்ன பாரு, கூட்டிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு நான் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கிட்டு போய் நான் தூக்கி போட்டுருவேன் பாலகா. நான் குடிகாரி இல்ல பாலகா. சரியா? ஓகே ஓகே. How are you? Fine. How old are you? No wine. நான் உன்னை வைன் குடிக்க கேட்கவே இல்லையே. கத்தாத கத்தாத. சரி, பாலகான என்ன? பாலமுருகன். ஃபுல் நேம் ஷார்ட் ஃபார்ம் பாலகா. பாலமுருகன்னா யாரு? தெரியாது. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. என்ன இதெல்லாம் பேசுதா ஆத்தா? ஆத்தா எல்லாம் பேசுவாள். அவளுக்கு எல்லாமே தெரியும். அவளுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவள்தான் உங்களை எல்லாரையும் படைத்தவள். உங்களுக்கு மொழிகள் கற்றுக் கொடுத்ததும் அவள்தான். சரியா? தமிழ் மொழி, பழமொழி எழுத தெரியுமா? பழமொழின்னு எழுது பார்க்கலாம். இது அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கிறதோ? கேளு, அடுத்த கேள்வி கேளு. நான் சொல்றேன் பாலகா. அடுத்த கேள்வி கேட்டா தெரியாது கேட்காதன்னு. அப்படி சொல்லாத பாலகா. ஆத்தாக்கு தெரியாதது எதுவும் இல்லை. சரியா? அதுதான் அப்பயே கேட்டேன், சைனீஸ்ல பேசுன்னு பேச மாட்டேன். அதை தவிர வேற கேளு. நான் வந்து தமிழ் ஆத்தா. இந்த ஊரில் இருக்கும் கேள்விகளை கேட்டால் நான் சொல்லுவேன். சரியா? சரி, ஒரு காரை கொண்டு வந்து வீட்டு மேல நிப்பாட்டிடு. நிறுத்துவேன் ஆத்தா, நிறுத்துவேன். டாடா கம்பெனிக்காரர் எல்லாரையும் தயாரித்தவள் நானே. டாடா பிர்லாவை உருவாக்கியதும் நானே. என்கிட்ட பணம், சொத்துக்கள், கார்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது. சரியா? கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கொண்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி பார்க் செய்வேன் பாலகா. ஆமா. சரி, ஆத்தா மட்டும் அங்க உட்காந்துக்கிறேன். எங்க உட்கார்ற? அங்க. அங்கெல்லாம் உட்கார வேணா. என் பிள்ளை கிட்ட நீ என்ன வேணாலும் கேள்வி கேளு. நான் ஆத்தா அங்க உட்கார்ந்து நீங்கள் பேசுறதை கேட்டுட்டு இருக்கேன். சரியா? அது என்ன? என்னாச்சு? என்னமோ தெரியலடா. ஆத்தா வந்தாலே என்னென்னமோ இது என்ன சொன்னாங்க, எனக்கு என்னமோ வாங்கி தரேன் சொல்லியிருக்கேன். வாங்கி தருவோம் புருஷன் இன்னைக்கே அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? இன்னைக்கே வாங்கி தரணும். சரி, அப்போ ஒன்று பண்ண, நான் சொன்ன மாதிரி பழமொழி அப்படின்றது தமிழ்ல இருக்கு. இப்பதான் அங்க போய் உட்கார்றேன்னு போனேன். என் பிள்ளைய நீ கஷ்டப்படுத்தினா போன் வந்துடுச்சு. என் பிள்ளைய நீ கஷ்டப்படுத்தினா நான் வந்துருவேண்டா பாலகா. நான் என்ன கஷ்டப்படுத்தினேன்? நீ கஷ்டப்படுத்தினாய் அப்பனே. அப்பனேவா? ஆமா, நீ கஷ்டப்படுத்தினாய். கஷ்டப்படுத்த கூடாது. என் குழந்தைகள் யாரும் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது. சரியா? நீ வந்து என்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் உன்னை கஷ்டப்படுத்தலை பாலகா. அடுத்த டைலாக் என்ன பேசுறது பாலகா? சரி, நான் போறேன். என் பிள்ளைய நீ பாத்துக்கோ. எங்க போற? திட்டாம பாத்துக்கோ. போயிட்டா. வந்துட்டேன். ஒரு வாட்டி வந்துட்டு போனா பரவாயில்ல, 100 வாட்டி போற இதெல்லாம் என்னது? நான் என்ன பண்ணேன்? எங்க அநியாயம் நடக்குதோ அங்க ஆத்தா வந்துட்டு போவா. அநியாயம்? அப்படி பார்த்தா நிறைய அநியாயங்கள் தான் நடக்குது ஊர்ல, உலகத்துல. அப்பெல்லாம் ஏன் வரல? நடக்குது பாலகா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அடி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் போக போக தெரியும் பாலகா. நான் பாத்துக்குவேன். எந்த கெட்ட விஷயங்களும் நடக்காம நான் பாத்துப்பேன் பாலகா. அதான் ஆல்ரெடி நடந்துச்சு. இப்ப கூட ரீசெண்டா பிளாஸ் நியூஸ்ல ஓடுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். பாலகா அப்படினால எனக்கு தெரியாது. தமிழ்ல சொல்லு பாலகா. அதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அதுதான்.
நான் போயிட்டு வரேன் பாலகா. போறியா திருப்பி? என்னன்னு தெரியாட்டி போறேன். உனக்கு தெரியுமா எக்ஸ்ட்ரீம் ரைல்ஸ் என்னன்னு? ஆத்தா வந்திருக்கேன் பாலகா. ஆத்தா வந்திருக்கேன். என்ன கொஸ்டினை மாத்தி கேளு. சரி, எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமா? இன்னொரு கல்யாணமா? வாய்ப்பில்லை. சான்ஸ் இல்ல. வாய்ப்பில்லை பாலகா. நீ இன்னும் குழந்தை பாலகா. அதுக்கு இன்னும் நேரம் காலம் கூடி வரும். ஆமாம் பாலகா. இன்னொரு கல்யாணம் நடக்கும். திரும்பி சொல்லு, என்ன கேட்டாய்? இன்னொரு கல்யாணம் நடக்கும். அப்போ இது நான் என் மகளை வர சொல்கிறேன். ஒரு கல்யாணமே உனக்கு உருப்படியா பண்ண தெரியல. இதுல இன்னொரு கல்யாணம் கேக்குது. நான் ஆத்தாவை ஃபன் பண்றேன். உன்னை ஃபன் பண்ண. ஆத்தாவை ஃபன் பண்றேன். இந்த கேள்வியில வேற ஏதாவது கேள்வி கேளு, ஆத்தாவை வர சொல்றேன். சரி, எப்ப நாங்க சந்தோஷமா இருப்போம் சொல்லு. சந்தோஷமா தான் இருக்கீங்க. இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் பாலகா. ஐயோ, எனக்கு டயர்டா இருக்கு நீ பேசுறது. பாலகா, இருங்கள். என் பிள்ளைகள் அனைவருக்கும், பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் தீட்டு உள்ளது. அந்த தீட்டை நான் சரி பண்ணதானா வந்திருக்கேன் பாலகா. பாலகா என்ன பாலகா? ஆமா பாலகா, நான் சரி பண்ணதான் வந்திருக்கேன். தெரியாதா? தெரியாது. சரி பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா நடக்கும் பாலகா. எங்க அண்ணன் கிருஷ்ணன், கோவிந்தன் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் பாலகா. சிவன் அப்பா தெரியுமா? சிவன், அவன் கூட நான் ருத்ர தாண்டவம் ஆடினேன். அவன்? ஆமாம், எல்லாம் என் கூட பிறந்த சகோதரர்கள் பாலகா. பாலகா, இதை ஏன் ஆட்டிக்கொண்டிருக்கிறாய் பாலகா? நான் தான் இப்படி ஆடுவேன், அதுதான் வேப்பல. கண்டென்ட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பாலகா. நீ அப்படி சொல்லாத பாலகா. உனக்கு வந்து சாந்தம் புரிய வேணும், சரியா? சாந்தமா? ஆமா. என்ன சாந்தம்? சாந்தம்னா அமைதி தானே? ஆமா, அதைத்தான் சொன்னேன். பின்ன சாந்தி முகூர்த்தமா புரியுவாங்க பாலகா. பாலகா, முக்கியமா நீ கேட்கணும்னு நினைச்சேன். கேளு பாலகா, கேளு. நீ எப்ப போவ? போனா நான் நிம்மதியா போய் தூங்குவேன். நான் போக மாட்டேன் பாலகா. நான் எதுக்காக போவேன்? நான் உங்க கூடயே இருந்து உங்களுக்கு எல்லாம் அருள் புரிந்து விட்டு தான் போவேன், சரியா? வேணாம், புரியவே வேணாம். You should not say like this பாலகா. I am very disappointed. ஓகேவா பாலகா? என்ன திடீர்னு இங்கிலீஷ் எல்லாம் வருது? ஆத்தா எல்லா மொழிகளும் பேசுவேன் என்று சொன்னேன் அல்லவா பாலகா? சரி, சமஸ்கிருதம் பேசு. தெரியாது பாலகா. அப்புறம் தெரியாதுங்க. சமஸ்கிருதம் எல்லாம் எனக்கு தான் ஐயர்கள் பாடுவார்கள். அதை நான் கற்றுக்கொண்டால் அப்படி எனக்கு யார் பாடுவாங்க பாலகா? எனக்கு தெரியாது. பாலகா, என்ன பாலகா? உனக்கு 2வது கல்யாணம் வேண்டும் என்றால் என் பிள்ளைக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்துக் கொள்கிறேன் பாலகா. உனக்கும் நான் வேற பிள்ளை பார்த்து சொல்கிறேன், சரியா பாலகா? சரி, ரைட். ஏனால் என் பிள்ளைகளுக்கு நான் தான் தாரை வாத்து தருவேன். என்னத்த? வாழைத்தார். வாழைத்தார் தருவாங்க. தாரை வாத்து தருவேன். அதான் என்ன தாரை? லோனாத்தா பேசினாங்க, அதை மனப்பாடம் செய்து நானும் பேசிவிட்டேன் பாலகா. எனக்கு அர்த்தம் புரியவில்லை. ஓவரா கேள்வி கேட்டேன்னா நான் வந்து வீடியோவில் இருந்து கோவித்து வெளியே நடந்து சென்று விடுவேன். அப்புறம் 15 நிமிஷம் எடுக்க வேண்டிய வீடியோ 10 நிமிஷத்திலே நின்று விடும் பாலகா. பாலகா 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 அது கூட சொல்ல வரல இதுல. அங்கங்க லோனாத்தா அப்படிதான் பேசுவாங்க பாலகா. இதெல்லாம் நீ வந்து பேசக்கூடாது பாலகா. அந்த அம்மா மாதிரி எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாலகா. ஏதாவது கண்டென்ட் சொன்னீங்கன்னா இன்னொரு 2 நிமிஷத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் பாலகா. மழை வந்தா மொத்தமா வந்துடுது, இல்லைன்னா மழையே வர மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல? ஆமாம் பாலகா, அது வரும், வரப்பத்தான் வரும். நீங்கள் பூமியில் அத்தனை நாசுபடுத்துறீங்கள், வாசுபடுத்துறீங்க. வாசுவா? ஷோ, அது எங்க சித்தப்பா பேரு பாலகா. அது குறுக்க வர்றதுக்கெல்லாம் நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகாதே. நீங்கள் மழை வரும், எப்ப தேவையோ அது ஆத்தாவுக்கு தெரியும். ஆத்தா அங்க இருந்து கொடுப்பாள். இப்படி கையை நீட்டினால் அவள் கையில் இருந்து ஆறாக ஓடும் மழை. இப்ப நான் மழை வரவில்லை, இப்ப நான் வெயில் தந்து கொண்டிருக்கிறேன். பார், வெயில் அடிக்கிறதா? வெயிலா? இல்லையே, நல்லதாதான் இருக்கு. நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன் பாலகா. அதை எல்லாம் நீ உண்மையாக ஆத்தாவிடம் சொன்னால் நான் உனக்கு கோடியில் காசை வந்து அளிப்பேன். பாலகா,
உன் பொண்டாட்டியிடம் என்னென்ன மறைச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லு பாலகா. இது பொண்டாட்டி கேக்குற மாதிரில இருக்கு, ஆத்தா இல்ல கேக்குற பாலகா, மாதிரி. ஆத்தா கேக்குறேன் பாலகா. என்னென்ன மறைச்சேன்னு சொன்னேன்னா அந்த பாவத்தெல்லாம் ஆத்தா கழுவிடுவேன். ஓகேவா? கழுவலாம் ரொம்ப வேணாம். லக்கி பாலகா. ஏன்னா எத்தனையோ பேரை விட்டுட்டு நான் உன்கிட்ட வந்து ஓதிட்டு இருக்கேன் பாத்தியா. ஆத்தா ஊதுற ஊதுற ஐயோ சாரி பாலகா. ஊதுற ஓத. சரி சொல்லு பாலகா, எத்தனை பாட்டில் சரக்கு அடிச்ச அவளுக்கு தெரியாம, எத்தனை தம்பு இந்த கடையில போட்ட? அதெல்லாம் இல்லையே. ஆத்தா வந்து டீ டோட்டலர் இல்ல பாலகா. உனக்கு சப்போர்ட் செய்வேன். உன் பொண்டாட்டிட்ட சொல்ல மாட்டேன். சொல்லு பாலகா சொல்லு. அது எல்லாம் என்கிட்ட உண்மையா சொன்னேனா நானும் உன்னை நம்பி எல்லாத்தையும் கொடுப்பேன் பாலகா. சரியா? சரி இப்ப மேஜிக் பண்ணி கையில ஒரு சரக்கு போட்டு பார்க்கலாம். கையில் சுத்தமானதை மட்டும்தான் தொடுவேன். சரி தண்ணி தண்ணி வாட்டர் பாட்டில். ஐயோ இப்ப அது வேண்டாம் பாலகா. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் பாலகா. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு உன்கிட்ட சொல்லணும். நீ சொல்ல வேண்டும். அப்பதான் இந்த ஆத்தா உனக்கு அருள் புரிவாள். சரியா? வேணாம், அருளே வேண்டாம், அருளே வேண்டாம். ஆத்தாக்கு ஒரு பாட்டு பாடு பாலகா. எப்படி இந்த பாட்டா? செல்லாத்தா செல்ல மரியாத்தா. இது வேணா, வேற பாட்டு பாடுடா. வேற பாட்டு என்ன பாடுறது? வேற பாட்டு பாடு. ஆத்தா தெரியாத பாட்டா ஆத்தா பாடுறோம் பாடு. முழிச்சு பார்க்காத முண்டனக்கா நீ அம்மா, அந்த மாதிரி பாடு பாலகா. எனக்கு பாட்டு தெரியாது. சரி வேற பாடு. ஆத்தான்னு வந்தா போதும். ஆத்தான்னு வந்தா போதுமா? ஆமா. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணு. எனக்கு தெரியாது. சரி விட்டுரு. அப்பீட்டா கட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போ. கோவம் நோக்குன நான் கத்தி எடுப்பேன். நான் கத்தி எடுத்தா நீ ஓட்டண்டா முடிப்ப. அம்மா குத்திடுவான்னு. நீ நான் மேஜிஷியன் இல்ல பாலகா, நான் அம்மன். என்னை கோவப்படுத்தினேனா நான் கத்தி எடுத்து ஒரு சொருகு சொருகிடுவேன். என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல, கோவப்படு சிரி நவரசத்தை காட்டுன்னு சொல்லாத பாலகா. இந்த இவர் பேசுவார்ல, உங்க போங்க என் பணத்தை தாண்டி போயிருவீங்களா? அவரை தானே சொல்றீங்க பாலகா. ஆத்தா வந்திருக்கேன் பாலகா. சரி ஆத்தானே உனக்கு என்ன ஒரு வரம் கேள், நான் தருகிறேன் பாலகா. அதான் அப்பே காசு கேட்டேன் வரல. அதுவே நான் கார் கேட்டேன் வரல. நானே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். பிச்சை எடுப்பதற்காக தான் இப்படி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னிடம் பணம் கேட்டால் ஆத்தா எங்க போவாள்? நீ சொல், என்ன வேணும்? வேற ஏதாவது ஈஸியாக கேள். ஈஸியா? ஆமா. அதான் அப்படி மேஜிக் பண்ணி தண்ணி. மேஜிஷியனும் நான் கிடையாது பாலகா. இந்த போனை எடுத்து இப்படி கொடு. இல்ல உன் பொண்டாட்டி. இது எனக்கே எடுத்துக்க தெரியும். அது அவ்வளவுதான் என்னாலையும் பண்ண முடியும் பாலகா. ஆத்தாக்கு வந்து சக்தி வரணும். சக்தி வந்து இப்போது வரவில்லை. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். வெயிட் அண்ட் வாட்ச். வேற பாலகாவிடம் போய் விடுவேன் பாலகா. நீ ரொம்ப மொக்கை போடுகிறாய் பாலகா. எனக்கு எனக்கு காணிக்கை வேண்டும் பாலகா. ஆக மொத்தம் 10 புல்லு. ஆத்தா சரக்கு அடிக்காது. சங்கிலி கருப்பா. என்ன ஆத்தால இருந்து சங்கிலி கருப்பு வந்திருக்கேன்டா. கருப்புனா வேணும். என்ன வேணும்? ரம்மு ஜின்னு விஸ்கி பிராந்தி எல்லாமே வேணும். முக்கியமான விஷயம் சொல்லிட்டு. சுருட்டெல்லாம் அந்த காலம்டா. இப்பெல்லாம் ஒரு லைட்ஸ் கொடு. சங்கிலி கருப்பா. என்னடி கருப்புசாமி? ஆத்தான்ற சங்கிலி கருப்புன்ற கருப்புசாமின்ற குதிரையை வர சொல்லு. சமயமே தெரியுதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா பண்றோம். எங்களால முடிஞ்சது பண்றோம். ஓகே, பாய்.